நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் 6வது அதிகாரம் வசனம் 38. ஜான் சாப்டர் 6 verse 38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தாமே தன்னை ஜீவ அப்பம்னு வெளிப்படுத்துறாரு இல்லையா, அந்த பகுதியில சொல்லியிருக்காரு. இதுல சொல்லப்பட்டபடி அவர் தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா இறங்கி வரல. அவரை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்துல கூட, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது தான் அவருடைய போஜனம்னே சொல்றாரு. ஒருத்தருக்கு போஜனம் தான் அன்றாட வேலைக்கான பலத்தை தரும். அப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதே இயேசு கிறிஸ்துவுக்கு பலத்தை தருகிறதுன்னு சொல்றாரு. இது மாத்திரம் இல்லாம லூக்கா 4வது அதிகாரம் 43வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இந்த வசனத்துல எதற்காக அனுப்பப்பட்டார்னு சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும்னு சொல்றது பிதாவுடைய சித்தத்துல ஒரு பகுதியா தான் இருக்கு. அப்போ பிரதான சித்தமா என்ன இருக்கு? இந்த கேள்வியை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நாம எல்லாருமே கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்கே பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருனாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுவும் சித்தத்தின் முழுமை கிடையாது. சித்தத்தின் முழுமை என்னங்கிறது நமக்கு இதே யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனமும் 40வது வசனமும் காண்பிக்குது. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. கடைசி நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எழுப்பும்படியாக, நாம பாவத்துல மரித்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நியமித்த ஓட்டத்துல ஓடிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து நம்முடைய ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்துவதே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான வேலையாக இருந்தது. அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தோம், அற்புத அடையாளங்களை செய்தோம், அநேகரை அவர் பக்கம் ஈர்த்து அவரை விசுவாசிச்சு ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்க எல்லாருமே அந்த கடைசி நாட்கள்ல பிதாவுக்கு நேராக எழுப்பப்படுறதற்கு, அதுவும் யாருக்குள்ளாக? கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பப்படுறதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்படி ஆத்தும ஆதாயம் செய்வதே அவர் பிரதானமா 3 வருஷம் பண்ணியிருக்காரு. அதை பண்ணினதோடு அல்லாம அவருக்கு பின்னாடி அவருடைய சீஷர்களையும் அதற்காகவே நியமித்திருக்காரு. நேற்றுக்கு நாம பார்த்த பகுதியில கூட அவருடைய தயவுள்ள சித்தம் என்னதுன்றதை பார்த்தோம். காலங்கள் நிறைவேறும் போது நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூமியில் இருக்கிறவர்களும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று, அப்படி எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாகணும்னு சொல்லிதான் பிதா குறித்த சித்தமாக வைத்திருக்கிறாரு. இதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ நம்ம எல்லாரையுமே ஆதாயப்படுத்தும்படியாக அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்தவரா பருத்துக்கு ஏறினாரு. அதே போல அவர் நியமித்த பிரதான அப்போஸ்தலர்களும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தாங்க. இப்போ அவர்கள் சீஷர்களாக மாற்றி நம்ம வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றி வருகிறவர்களாக இருக்கும். நம்முடைய கடமை என்ன? நம்மை போல அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக திருப்புவது. ஏன்னா காலங்கள் சமீபமா இருக்கு. ஆண்டுடைய வருகைக்கு நேராக ஒவ்வொரு ஆத்மாவை திருப்புவது நமக்கும் கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கு. அதுவே பிதானுடைய பிரதான சித்தமாக நமக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்படியான சிந்தையை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு இல்லையா, அப்போ அவரை மாதிரியா பின்பற்ற நமக்கும் அதுவே பிரதான நோக்கமா இருக்கணும். இதை அறிந்து கொள்வதற்காகவே தேவன் நமக்கு இந்த வேத பகுதியை காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நாங்கள் கெட்டு போகாத வண்ணம் நித்திய ஜீவனை பெறும்படி கடைசி நாட்கள்ல எங்கள் எல்லாரையும் அவருக்குள்ள எழுப்புவதை சித்தமாக வைத்திருந்தீங்களே தகப்பனே. இந்த பிரதான சித்தத்தை உணர்ந்தவர்களாய் அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் சீஷர்களாக எழுப்பப்பட்டது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உமக்கு நேராக ஆதாயப்படுத்தவே என்பதை அறிந்து கொண்டோம் ராஜா.
இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதற்கு நேராக எங்களை நடத்தும்படி உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே ஏற்று நடத்தி தயவாய் இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் செய்யணும் ராஜா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.